ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவேல். என்றும் குருவழியில். குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது, வைகாசி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகாசி மாதத்தோட சிறப்புகளையும் கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ வைகாசி மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா மே 14ஆம் தேதி வைகாசி 1 செவ்வாய்க்கிழமை வைகாசி 1ஆம் தேதி தொடங்குது. இந்த வைகாசி மாதத்தோட சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி பிறந்தாலே வழி பிறந்தாச்சு, ஒரு புது வழி பிறந்தாச்சு அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அது என்ன மாதிரி புது வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தரோட வாழ்க்கையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேலையில் ஒரு புது முன்னேற்றம், தொழிலில் ஒரு முன்னேற்றம், அடுத்து பார்த்தோம் கல்வியில் குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்றம், திடீர்னு வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கான நகர்தல், ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வாக இந்த மாதத்தில் அது இருக்குது. ஆறுமுக கடவுளான முருகபெருமான வணங்கி அவரோட பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகத்தின் அன்று பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய நன்னாளில் பார்த்தீங்கன்னா முருகனோட அருளை நீங்கள் பரிபூர்ணமாக முருகனை தரிசனம் செஞ்சு அவரோட அருளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அற்புதமான தினமாக அன்றைய தினம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 6 சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது, ஒரு வாஸ்து நாள் இருக்குது. அதாவது பூமி பூஜை போட்டு வீடு கட்டுறதுக்கு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் சிறப்புகளோட நம்ம ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். வாங்க. மேசராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதங்கள் பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலப்புருஷனின் முதல் ராசி, தாய்க்கு தலைமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ராசி மேசராசி. இந்த மேசராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, நிர்வாகம், இப்படிப்பட்ட பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க தான் நம்ம மேசராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்கள்னாலே ஒரு சிறந்த நிர்வாகி, அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீக தொண்டாற்றக்கூடியவர்கள், ஆமாம் ஆன்மீகத்தில் பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள், இவங்க தான் நம்ம மேசராசி அன்பர்கள். மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் இந்த வைகாசி மாதத்தில் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடமான மீன ராசியில் ராகு பகவானோட சேர்ந்துருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராசி அதிபதி 12இல் போனதுனால வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தில் ஆரம்ப காலங்களில் வெளிநாட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தவங்கலாம் வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா விரைய செலவுகள் நிறையா இருக்கும். உடல் சார்ந்த உபாதை, உடலில் பார்த்திங்கன்னா இனம் புரியாத உடம்புல என்ன பண்ணுதுன்னே தெரியாத அளவுக்கு அங்கங்கே வலி எடுக்கிறது, மனசோர்வு, உடல் சோர்வு ஏற்பட்டு மருத்துவமனை செலவு ஏற்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டம்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்குது? ஆமாம், ஒரு சின்ன குழப்பத்தை ராகு பகவான் ஏற்படுத்துவார். எப்படின்னா அவருக்கு
அவர் நினச்ச வேலையை நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி செய்ய முடியாத அளவுக்கு வேறு வேறு நிகழ்வுகள் மூலமாகவும் ஆட்கள் மூலமாகவும் டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். செய்ய போன வேலை வேறு, செஞ்சுட்டு வந்த வேலை வேறு, அந்த மாதிரி டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ராகு பகவானோட சேரையில் 12ஆம் இடத்துல சேரையில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மன வருத்தம், இனம் புரியாத கவலை போட்டு வாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் பேராசையை தூண்டிடுவார், எதுலையாவது போய் சிக்கிக்கிறது மாதிரி பண்ணிட்டுருவார். ஆமாம், எதுலையாவது ஜாமீன் போடுறது, ஆமாம், எதையாவது வம்பு வழக்குகளை தேடி போகிறது மாதிரி பண்ணிடுவார். சும்மா இருக்கிற இடத்துல இந்த நேரத்தில் போய் எதையாவது ஆரம்பித்து பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ராகு பகவான், ராகு செவ்வாய் சேர்க்கை, உங்களோட ராசிநாதன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், மனஸ்தாபங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆமாம், சில பேர் வாக்குவாதத்தால் போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து, கோர்ட்டு இந்த மாதிரிலாம் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்து வந்து. ஆனால் இப்போ பாருங்களேன், கார்த்திகை 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராசிநாதன் ராகுவை விட்டுட்டு பிரிஞ்சு நேராக வந்து மேச ராசியில் உங்கள் ராசியிலே வந்து அமர்றாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. உங்களுக்கு நினச்சது நடக்கும், எண்ணியது எண்ணியபடி நடக்கும். என்ன விதமான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆக்டிவ், உடம்புல ஒரு தைரியம், தெம்பு, துணிச்சல், அது மட்டும் இல்லாமல் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு உற்சாகம். ஆமாம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறன், ஆற்றல். ஆமாம், ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுது. அதாவது கார்த்திக் இந்த வைகாசி மாதத்தோட பிற்பகுதியில் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த சிச்சுவேஷன் வருது. அப்போ தான் வந்து ராசிநாதன் வந்து ஆட்சி பெறுகிறார், செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுறார். அப்போ ஆட்சி பெறுறதுனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வேலை, தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறது. ஆமாம், தான் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கிறதே அப்போ தான் புரியும். அப்போ தான் புது முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றல் வருது. புது புது முடிவுகள், புது புது முயற்சிகள் எடுக்கக்கூடியது, புது புது சிந்தனைகள், அணுகுமுறையில் ஒரு மாற்றம். ஆமாம், பேச்சு, செயல்திறன், அதெல்லாம் ஒரு மாற்றம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வருது. அப்போ இந்த மாதத்தில் பார்த்தோம்னா மேசராசிக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுறார். அப்போ ஆட்சி பலம் பெறுறதுனால பார்த்திங்கன்னா நிறைய சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. இதுவரை சாதிக்க முடியாத விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சாதிச்சுக்கலாம். இந்த வைகாசி மாதத்துக்கு பிறகு, வைகாசி மாதத்தில் 18ஆம் தேதிக்கு பிறகு, ஓகேங்களா, 18ஆம் தேதிக்கு பிறகு எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட விருப்பத்திற்கு ஏற்றார் போல் அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அனைத்து முயற்சிகளையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு சாதகமாகவே அங்கே பார்த்தீங்கன்னா வேறு என்ன கிரகங்கள் அங்கே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 18ஆம் தேதி தனித்து இருக்குது. உங்கள் ராசிநாதனே ராசியில் தனிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே குரு பகவான் தனக்காரகன் அங்கே வந்திருக்கிறார். காலப்புருஷனோட 2ஆம் வீட்டில், ஆமாம், தனத்தை தரக்கூடியவர் தனக்காரகன் தனஸ்தானத்திலே வந்து அமர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பை உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்கார். அவரோட சேர்ந்த சுக்கிரன் அங்கே போய் ஆட்சி பலம் பெறுகிறார். அவர் எப்போ போகிறாரு அப்படின்னா வைகாசி 7ஆம் தேதி அவர் போய் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ ஜாயின் பண்ணல என்ன நடக்குதுன்னா, புதுசாக உங்களுக்கு திடீர்னு திட்டமிடாத சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சி, வருமானம் ஏற்படும். தொழிலில், வேலையில், ஆமாம்,
குடும்பத்திலே பார்த்திங்கன்னா இருக்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் போல் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வருமானங்கள் வர ஆரம்பிச்சிடும். தேவைக்கு அதிகமான, தேவைக்கு நிகரான நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறதுனால குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திருமண பந்தத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீட்டில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படுது. புதன் அப்படிங்கிறவரும் வந்து சேர்றாரு. 11 வைகாசி 11ஆம் தேதி புதன் வந்து சேர்றாரு. புதன் யார்? 3க்கும் 6க்கும் உடையவர். அப்போ வேலையின் மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. வேலையில் ஒரு அந்தஸ்து, கௌரவம், வேலையில் உங்களுக்கு டார்ச்சராக இருந்தவங்க, தொந்தரவு கொடுத்தவங்களாம் அவங்களுக்கு அனுசரணையாக இருக்க போகிறாங்க. உங்களோட பேச்சு, உங்களோட செயல்பாடுகள் அனைத்தும் நிர்வாகத்திற்கு பிடிக்க போகுது. நிர்வாகத்தில் இருந்த குறைபாடுகள், நிர்வாகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுது. முயற்சியெல்லாம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. வெற்றிகள் கிடைக்க போகுது. எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உண்டு. வைகாசி பிறந்தால் வழிபறக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள், பல்வேறு விதமான மாற்றங்கள், தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வருமானம் சார்ந்து, அதே போல் மரியாதை சார்ந்து, குடும்பத்தின் சுப நிகழ்வுகள் சார்ந்து நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போ வீடு, வண்டி, வாகனங்கள், யோகங்கள் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. காலி இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், அதே போல் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். சிறு பயணங்கள் செல்லலாம். குழந்தைகள் பார்த்திங்கன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சொல் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு தன்மை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. அம்மாவோட உடல் ஆரோக்கியம் பெறுறது, ஏற்கனவே வைத்தியத்தில் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லபடியாக ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார்? 5ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார். அப்போ பாக்கியாதிபதி வந்து 2ல் இருந்தாங்கன்னா இருக்கிற இடத்துல வருமானம், நினச்ச மாதிரி ஒரு நல்ல வருமானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தை பிறப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பு, அல்லது 2வது 3வது குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, மகிழ்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது. ஆமாம், குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா காதணி விழா செய்கிறது, இப்படிப்பட்ட விசேஷங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு அருமையான தன்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பார்த்தோம்னா 6ஆம் இடத்து கேது குரு பகவான் 2ல் இருந்து பார்க்குறார். தனக்காரகன் பார்க்குறாரு. 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி 2ல் வந்து அமர்ந்து பார்க்குறார். அப்போ இதுவரை இருந்து வந்த தடைகள், கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. அதே போல் வேலை தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள், உயர் அதிகாரிகளோட தொந்தரவு, அடுத்து வேலை இல்லாமலே இருக்கிறது, வேலையே கிடைக்கல இருக்கக்கூடிய தன்மை, அதுகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கைகூடுது. அடுத்து 7ஆம் இடம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 2 கூடியவர், தனக்காரகன் 2ல் இருக்கார். அப்போ குடும்பம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு, மனைவியால் அல்லது கணவனால் குடும்பத்தில் எக்ஸ்ட்ரா வருமானம், அடிஷ்னலாக 2 பேரும் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தோட மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா நீங்களே செவ்வாய் பகவானே ஆட்சியில் அமர்ந்துல ராசியிலே இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்த பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்துடும். ஆமாம், ஏற்கனவே இருந்த பஞ்சாயத்து, மனஸ்தாபங்கள், இடத்தால் பிரச்சனை, ஆமாம் மனைவியால் பிரச்சனை, அடுத்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான சிக்கல்களை செஞ்சுருந்தவங்கள சிக்கல்கள்லாம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிடும். ஆமாம், அதுலேயும் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு வச்சு பஞ்சாயத்தெல்லாம் நிறைவுக்கு வந்துடும்.
அதே போல் இடம் மூலமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஆமாம், நீண்ட நாளாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அல்லது மாமனார் மாமியார் வழியில் வர வேண்டிய சொத்துக்கள், அவங்களோட இவங்களுக்கு வர வேண்டிய சொத்து, மனைவிக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு, அது சார்ந்து பேசக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுது. அடுத்து 9ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறாரு. அப்போ தனக்காரகன் பார்த்திங்கன்னா தனத்தை கொடுக்க போகிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் அப்பா மூலமாக தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா பலப்பட போகுது. தந்தை வழி உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அடுத்து 10ஆம் அதிபதி 11 ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமர்ந்தது மட்டும் 3ஆம் பார்வையாக உங்களையே பார்க்குறார். அப்போ தொழில் அமையலை, வேலை அமையலை, வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் அமையும். ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் வந்து அசத்தும். அதை பயன்படுத்துகிறது தான் நம்ம வேலையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கலாம். கடந்த கால நிகழ்வுகளில் இந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இல்லை, இப்போ தான் கிடச்சிருக்கு. கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அதே போல் மக்கள் தொடர்பு அதிகரிக்கும், மாமனார் மாமியார் உதவி செய்வாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவுகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆமாம், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், பொதுஜன தொடர்பு ஏற்படும், எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆமாம், மற்றவங்களாம் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்லாம் ஏற்படும். இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு போக வேண்டியவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வெளிநாடு செல்லணும்னு திட்டமிட்டு இருக்க இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகலாம், முயற்சி எடுக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். உங்களுக்கு எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கிறது சாதகமாக இருக்குது. உங்களோட ஜெய சாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கங்க. உங்கள் ஜெய சாதகத்தை பார்க்கணும். தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது? ஒரு நல்ல தசாபுத்தி இருக்குது, 1, 5, 9 கூடிய ஒரு தசாபுத்தி நடக்குது, அல்லது கேந்திராதிபதியோட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கா தசாபுத்தி அமைப்புகள், இல்லை பாதகமாக இருக்கா, அதுக்கு என்ன பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போகிற நம்ம பொதுப்பலனை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது. உங்களோட ஜாதகங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்ம நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாதகத்தில் முழு டீட்டெயில்ஸ் சேர்ந்து அதற்கான முயற்சி எடுக்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ஒரு அற்புதமாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படிங்கிற 3 நட்சத்திரம் உங்களோட ராசியில் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள் நிறைய அமையும், கடன் சுமை குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிகாட்டுதல், ஆன்மீக குருமார்களின் சந்திப்புகள் நிகழும். ஆமாம், எதுலேயும் வேகமாக செயல்படக்கூடிய தன்மை, முன்னேறக்கூடிய அமைப்பு, சோர்வுகள் களையப்பட்டு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பரணி நட்சத்திரத்துக்கு குடும்ப அமைப்புகள், குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா பலப்படக்கூடிய தன்மை, குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பும், குடும்பத்திற்கு தேவையான மகிழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரத்தில் வருமானம், போதிய நல்ல வருமானம் இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் அடிக்கடி நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மை, வருமானத்தை அடுத்தடுத்த வருமானங்களை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுது. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குன்னா அரசு சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நினைத்தது, அதாவது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்பா வழி, தந்தை வழி உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசியல்வாதிகள் இந்த நேரத்தில் பலம் பெறப்படுறாங்க. அரசியல் தொழிலில் இருக்க பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு. அதே போல் கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, ப்ரமோஷன், அந்தஸ்து, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மரியாதை. ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ மேசராசியை பொறுத்த வகையில் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு.